நாம காந்த தத்துவத்தை விளக்கத்துக்கு எடுத்திருக்கிறோம். இப்போ நாம் தவத்துக்கும் காந்த களத்தை தான் எடுத்துக்கிட்டோம். சொன்னால் இந்த இயற்கையிலேயே மிராக்கிள்னு சொல்லக்கூடியது இந்த காந்த களம். ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படையே அதுதான். இதை நம்ம நல்லா புரிந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வாழ்க்கை மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடியும். அப்போ காந்தம்னா என்ன அப்படின்னு பார்க்கிற போது நேற்று முன்தினம் முதல்ல என்ன சொன்னோம், சுத்த வெளியிலிருந்து பஞ்சபூதங்கள் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை ஓரளவு சிறிய அளவில் விளக்கியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். பிறகு காந்தம் என்று பார்க்கிற போது முதல்ல ஒரே ஒரு விண்துகள் எடுத்துக்கணும். அந்த விண்துகள் என்பது ஆயிரக்கணக்கான இறை துகள்களை ஒரு கொத்து இயக்கமாக கொண்ட ஒரு யூனிட். விண் என்று ஒரு யூனிட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு கூறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு உள்ளாக ஆயிரக்கணக்கான இறை துகள்கள் இருக்கு, சுழன்று கொண்டே இருக்கு வேகமா. அந்த விண்ணை சுற்றிலும் வெளி சூழ்ந்து அழுத்துறதுனால அந்த அழுத்தத்தின் மிகையின் காரணமாக உள்ளுக்கு இருக்கிற இறை துகள் அதோட சுழல் வேகத்திலிருந்து விடுபட்டு, கரைதல் என்று சொல்றோம், விடுபட்டு விண்துகளிலிருந்து வேகமா வெளியேறும், நேர் அலையாக வேகமா வெளியேறும். அது வெளியேறுகிற அதே க்ஷணத்துல மீண்டும் அங்க வெளி சூழ்ந்தெடுத்து பாருங்க. ஆனால் அந்த வேகம் ஓட முடியாம அதே இடத்துல குவியும். அக்குமுலேஷன் என்று சொன்னோம் பாருங்க. குவிந்து குவிந்து அங்க அது ஒன்று சேரும். சேர 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 என்ன ஆகும், அந்த விண்துகளை சுற்றிலும் ஒரு குஷன் ஆக்ஷன். நீங்க அன்னைக்கு நான் சொன்ன ரெண்டு கையை வச்சு பார்த்தீங்கன்னா கை பாதங்களுக்கு இடையில அந்த காந்தம் எப்படி ஒரு பெட்டு மாதிரி அமையுது, ஒரு குஷன் பெட். அதே மாதிரி ஒவ்வொரு விண்துகளை சுற்றிலும் ஒரு குஷன் பெட் உருவாகும். அதைத்தான் நம்ம காந்தம் சொல்றோம். ஏன் காந்தம்? விண்துகளின் சுழற்சியினாலும் வெளியினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றலினாலும் விண்துகளிலிருந்து வெளியேறக்கூடிய இறைத்துகள் வெளியில வந்ததும் அந்த சக்தி இறைத்துகளை நீங்க இறை சக்தின்னு எடுத்துக்கிடுங்க, அது அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் ஆகி அதுக்குன்னு கொஞ்சம் ஒரு இடத்தை எடுத்துக்கும். ஏன்னா வந்துகிட்டே இருக்குது, வெளியே அழுத்திக்கிட்டே இருக்குது. இது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது அது வால்யூமை அதிகமாக எடுத்துக்கும். இது அந்த காந்த களம். அப்படி இதான் அடிப்படையில் நீங்க காந்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ரீதியில பிரபஞ்சம் முழுவதும், குறிப்பா இப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூமிக்கு ஒரு காற்று மண்டலம்னு ஒரு ஏரியா இருக்கு, ஒரு 10 மைல் உயரத்துக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகாச மண்டலம். ஆகாச மண்டலம் என்று சொன்னா அங்க ஃப்ரீ எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், அதாவது கோடான கோடி விண்துகள்கள் ஒரு தொகுப்பு இயக்கமா பிரபஞ்சம் முழுவதும் இயங்கி கொண்டிருப்பாங்க. மகா ஆகாசம் சொல்றோம் பாருங்க. அங்கு ஒவ்வொரு விண்துகளை சுற்றிலும் இந்த குஷன் பெட்னா அழுத்தம், அழுத்தத்தினுடைய இணைப்பு, அக்குமுலேஷன், அது அப்படி முழுதும் இருக்கும். இந்த காந்தத்துல தான் அனைத்து கோள்களும் மிதந்து கொண்டு சுழண்டு ஓடும். பூமி வானத்துல நிக்குதுன்னு சொன்னா எது அதை தாங்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா செதறி ஓடிடுமேன்னா அந்த பூமியை சுற்றிலும் காற்று மண்டலத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த வான்காந்தம் தான் பூமியை தாங்கிட்டு இருக்கு. அது மாதிரி எல்லா கோள்களையும், சூரியன், சந்திரன், பல கோடி நட்சத்திரங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துல அந்த ஆகாச மண்டலத்தில் இருக்கக்கூடிய வான்காந்த பேராற்றல் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்துல தான் மேற்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க மீண்டும் அந்த காந்தத்தை சிந்தனை எடுத்துக்கொள்ளலாம். காந்தம்னா என்ன? விண்துளிர்ந்து வரக்கூடிய அழுத்தம், அந்த அழுத்தத்தினுடைய அக்குமுலேஷன், அக்குமுலேட்டட் எனர்ஜி இஸ் மேக்னட்டிசம். சரியா பச்சா? இப்போ நம்ம வேற விளக்கத்துக்கு வரோம். இப்போ உதாரணமா ஒரு கல் எடுத்துக்கிறீங்க. ஒரு கல்லுன்னு ஓரளவுக்கு கை சைஸுக்கு எடுத்துக்கிடுங்க. ஒரு கல்லுல என்ன, கோடான கோடி விண்துகள்களின் திணிவு பெற்ற தோற்றம். The intensity of energy particles is mass.
கல்லுங்கிறது ஒரு மாஸ். அந்த கல்லுக்குள்ளாக கோடி கோடி பல்கோடி விண்துகள்கள் உங்களுக்கு சுத்திட்டு ஓடிட்டு இருக்கு. ஒரு விண்துகளுக்கும் இன்னொரு விண்துகளுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வெளியே இருக்கும் இல்லையா? அதை அப்படி கற்பனை பண்ணுங்க. ஒரு கல்லை கையில் எடுத்துக்கிடுங்க, கல்லுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணிட்டு போங்க, மானசீகமா கல்லுக்குள்ள போங்க. போனீங்கன்னா அங்க கோடிக்கணக்கான விண்துகள்கள் தன்னைத்தானே சுரந்து கொண்டோம் அங்குமிக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. மட்டுமா அந்த விண்துகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ன பார்க்கறோம்? வெளி பார்க்கறோம். இந்த வெளி அந்த விண்ணை சூழ்ந்து அழுத்தும் போது என்ன ஆகும்? அந்த விண் துகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்துகள் வெளியேறும், அழுத்தமா ஏறி அந்த விண்துகளை சுற்றி இருக்கிற வெளியில ஒரு காந்த களத்தை உருவாக்கிட்டே இருக்கு. இப்படி பல கோடி மின்துகள் சுழன்று கல்லுக்குள்ளாக காந்த களம்னா என்ன? அழுத்தம். அது முழுவதும் பரவிடுச்சு. பரவன பிறகு என்ன ஆகும்? மீண்டும் விண்துகள் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அலை வந்துகிட்டே இருக்குமா, அது கல்லை விட்டு வெளியில வரும். அது அலைன்னு சொல்றோம், ஆக்சுவலா அது அழுத்தம், பிரஷர். கல்லை சுற்றிலும் ஒரு அழுத்தமான ஒன்று கல்லிருந்து வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி பார்க்கறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்க அந்த கல்லை அழுத்தி பிடிங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனதும் உங்க கை பாதத்துக்கு வலி எடுக்கும். ஆனா நான் இதை சொன்னேன், பிடிக்கப்பட்ட பொருளுக்கு வலிக்கணுமா, பிடித்த கைக்கு வலிக்கணுமா அப்படின்னா பிடிக்கப்பட்ட பொருளுக்கு தான் வலிக்கணும். அதாவது நாம தான் ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு அந்த கல்லில் ஒரு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கு சமமான ஒரு நேர் அழுத்தத்தை கல்லு கொடுக்க ஆரம்பிக்கும். அது ஏற்கனவே ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நாம ஒரு அழுத்தம் கொடுத்ததும் அதுக்கு சமமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறது சொன்னா கல்லில் இருந்து அழுத்தம் சக்தி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இது வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சிறு உதாரணத்தின் மூலமா பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறோம். கல்லு மட்டும் இல்லை, அனைத்து பொருள்களில் இருந்தும் அழுத்தம் அல்லது காந்த அலை அழுத்தமா வந்துகிட்டே இருக்கு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு முன்னாடி மேசை இருக்கு. இந்த மேசையில இருந்து அழுத்தம் சக்தி வந்துட்டு இருக்குது. நான் என்ன பண்றேன்? இந்த மேசையை அப்படி ஒரு தட்டுறேன். தட்டுன உடனே சப்தம் வருது. அப்படின்னா சப்தம்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த பொருளில் இருந்து முதல் கட்டமா வந்து அழுத்தம் இருக்கு இல்லையா, அழுத்தம் சக்தி, நமக்கு வேகமான அழுத்தம் கொடுத்ததும் சப்தமா வருது. எது சப்தமா வருது? அதே காந்தம். இங்குதான் காந்தத்தின் தன்மாற்றம் என்றால் என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். காந்தத்தினுடைய தன்மாற்றம். இந்த காந்தம்னா என்ன? இறைசக்தி, இறைநிலை தானாக சுழன்று விண்ணாகி, விண்ணுனா சக்தி, அதுல இருந்து நேரம் வந்துட்டே இருப்பாருங்க சக்தி, அது இறைசக்தின்னு சொல்றோம். காந்தம் அல்லது இறைசக்தி. அப்ப இந்த மேசையில இருந்து ஒரு அழுத்த சக்தி வருதுன்னா இறைசக்தியே அழுத்தமா வருது. இப்ப நான் ஒரு தட்டிட்டேன், என்னாகும்? சப்தம் வருது. எது சப்தம்? அதே காந்தம் அல்லது இறைசக்தி நான் கொடுத்த அழுத்தத்திற்கு ஒப்ப சப்தமா வருது. அப்ப நம்ம ஒரு சப்தத்தை உணர்றோம் அப்படின்னு சொன்னா உண்மையில் இறைசக்தியை, அதனுடைய தன்மாற்றத்தை உணர்கிறோம்னு அர்த்தம். இந்த மாதிரி இப்போ டேபிள் தட்டியாச்சு, தட்டிக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து பல முறை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆகும்? இந்த இடத்துல உஷ்ணம் ஏற்படும். ஏன்னா தட்டி 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 சூடு ஏற்படும். இந்த சூடு எப்படி வந்தது? நான் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமா அதே காந்தத்தினுடைய அழுத்தம் இப்போ உஷ்ணமா தன்மாற்றம் அடையுது. முதல்ல அழுத்தம், அப்புறம் ஒலி, இப்போ ஒளி. இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தட்டி தட்டி உஷ்ணம் ஆயிடுச்சு. கடைசியில் அந்த இடம் என்ன ஆகும்? கரிய ஆரம்பிக்கும். எப்போ கரியுதோ அப்போ அங்கிருந்து ஒரு வாசனை வரும். இந்த வாசனை எங்கிருந்து வந்தது? அந்த பொருளுக்குள்ளாக இருந்த காந்த அலை அல்லது இறைசக்தி நான் கொடுக்கிற தொடர் அழுத்தத்தின் காரணமாக இப்போ வாசனையா வருது. நான் இந்த இடத்துல நாக்கால வச்சேன்னா ஒரு சுவை வந்துடும். அப்போ நம்முடைய மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களை கொண்டு நாம உணர்கிற அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளும்
காந்த சக்தி என்று சொல்லக்கூடிய இறை சக்தியினுடைய தன்மாற்றம். நம்ம இறைவன் சொல்லி பழகிட்டோம். இறை சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறை சக்தியினுடைய தன்மாற்றத்தை தான் 5 புலன்கள் மூலமாக உணர்ந்து அறிகிறோம். இது வரைக்கும் இதெல்லாம் இதுதான் பஞ்சதன் மாத்திரை. இதை நீங்க ஆழமா அப்படியே புரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்து இன்னொரு சிறு விளக்கம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கெட்டி பொருள் இருக்குது, ஒரு பிளாஸ்க்னு வைக்கிறது. கெட்டி பொருள் என்று சொன்னா பஞ்சபூதங்களில் நிலம், சாலிட். இதுல இந்த சாலிட் பொருள்ல, கெட்டி பொருளுக்குள்ளாக நீர் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல இறுதியாக வந்த ஒன்றுதான் நிலம் என்ற கெட்டி பொருள். அப்போ அது கெட்டி பொருளாக வருவதற்கு முன்னாடி நீர் பொருளாக, நெருப்பு பொருளாக, காற்று பொருளாக, ஆகாசமா இருந்திருக்கு. ஆக ஒரு கெட்டி பொருள்ல 5 தன்மைகளும் இருக்கும். என்ன தன்மை? அழுத்தம், ஒலி, சுவை, மனம், 5 இருக்கும். இப்போ நீங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 வரைக்கும் தான் வந்தது. தண்ணி, அதுக்கு முந்தைய நிலை நெருப்பு, அதுக்கு முந்தைய நிலை காற்று, அதுக்கு முந்தைய நிலை ஆகாஷ். ஆகவே கெட்டி பொருளை தவிர மீதி 4 தன்மைகளும் அந்த நீர்ல இருக்கும். கெட்டி பொருள் என்ன? வாசனை. நீர்ல சுவை இருக்கும், உஷ்ணம் இருக்கும், சத்தம் இருக்கும், அழுத்தம் இருக்கும். ஆனா வாசனை இருக்க. அது மாதிரி நெருப்பு எடுத்துட்டீங்கன்னா 3 தான் இருக்கும். நெருப்புல வரக்கூடிய வெளிச்சமும் இருக்கும், நெருப்புக்குள்ள நீர் இருக்கு. இங்க யார்ட்ட சொன்னீங்கன்னா அதிசயப்படுவாங்க. நீர் தானே, சாரி, காற்று இருக்கு. நெருப்புக்குள்ள காற்று இருக்கு. காற்றினுடைய வெப்ப காற்று. அப்ப காற்றினுடைய தன்மை என்ன? சப்தம். நீங்க ஒரு தென்னங்குச்சி எடுத்துட்டு காற்றுல வீசுனீங்கன்னா என்ன வருதுன்னா சப்தம் வருது. காரணம், காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய காந்தத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததும் அது சப்தமா மாறுது. நம்ம என்ன புரிந்துக்கிறோம்? பஞ்சதன் மாத்திரை என்று சொன்னா பஞ்சபூதங்களிலிருந்து, அதாவது ஆகாச மண்டலத்திலிருந்து அந்த காந்தம் அழுத்தமா வெளியேறும், பிரஷர். அடுத்தது காற்று மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து சவுண்ட், ஒலி. அப்புறம் வெப்ப காற்று என்று நெருப்பு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன வருது? லைட் அண்ட் ஹீட், வெளிச்சமும் வருது, வெப்பமும் வருது. அப்புறம் என்ன? நீர். நீர்ல இருக்கக்கூடிய காந்த களம் எப்படி தன்மாறும்? சுவை. கெட்டி பொருள்ல வாசனை. இந்த 5 அது தனித்தனியா நம்ம பேர் வச்சுட்டுமே தவிர இது எல்லாமே இறை சக்தியினுடைய காந்த களத்தினுடைய தன்மாற்றம், கன்வர்ஷன் ஆஃப் மேக்னட்டிசம். இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி டீப்பா பாருங்க. நம்ம இதெல்லாம் வேற சில காரணத்துக்காக கொண்டு போறோம். இப்போ பஞ்சபூதங்களை பார்த்துட்டோம், காந்தம் பார்த்துட்டோம். அதே காந்தம் பஞ்சபூதங்களிலிருந்து வெளியேறுகிற போது பஞ்சதன் மாத்திரையாக பார்த்துட்டோம். சரிதானா? அப்படியே பார்க்க கொஞ்சம் அப்படியே மனசுல ஓட்ட வருங்க. பஞ்சபூதங்களிலிருந்து மட்டும், அதாவது அசேதன பொருட்களிலிருந்து காந்தமானது அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளாக வெளியேறுகிறது. சரி, இப்போ உங்க உடல் எடுத்துக்கொள்ளுங்க. நமது உடல் தான் என்ன? பஞ்சபூத கூட்டு தானே. வெளியில பரு உடலை பார்க்கிறோம். நிலம், கெட்டி. உள்ளுக்கு ரத்தம் ஓடுது, அதுக்குன்னு ஒரு ஓடு பாதை வைத்துக்கொண்டு ரத்த ஓட்டம் இருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர், வெப்பம் இருக்கு, மூச்சு காற்று இருக்கு, ஓடிட்டே இருக்கு. ஆச்சா? அடுத்தது உங்க உடல்ல உயிரினம் ஆகாசமும் இருக்கு. சரிதானா? இப்ப பாருங்க, உடல், ஒரே உடல். ஒரு உடலை எல்லையாக கொண்டு மற்ற 4 பௌதிக பிரிவுகளும் ஒன்றுக்குள் ஒன்றாக தனித்தனியாக ஓடிக்கொண்டிருக்கு. அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். தனித்தனியா ஓடிட்டு. அப்ப என்ன ஆகும்? இந்த உடலுக்குள்ளாக தனித்தனியா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க. அந்தந்த பிரிவில் உற்பத்தி ஆகிற காந்தம் உடலுக்கு உள்ளாகவே தன்மாற்றம் அடையுது. என்னவாக? அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளோடு கூடிய காந்த அலையாக ஒரு கன்வர்ஷன் உடம்புக்குள்ள. அது உடம்புக்குள்ள கன்வெர்ட் ஆனதும் என்ன ஆயிடும்? உடம்புக்குள்ள கன்வெர்ட் ஆனதும்
உடம்ப விட்டு வெளியில வரும். ஒரே கூட்டுக்குள்ள ஒன்றுக்குள் ஒன்றாக தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கு. அதை அப்படியே பாவனை பண்ணிக்கொள்ளும். அது ஒவ்வொரு பௌதிக பிரிவிலிருந்தும் உற்பத்தியாகிற காந்த அலை தன்னிலையில மாறுது. அழுத்தம், ஒலி, சுவை, மனமாக உடலுக்குள்ளே மாற்றம் அடைந்து 5 புலன்கள் வாயிலாக வெளியேறுது. மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் வாயிலாக. உதாரணமா இப்போ சப்தம்னு வச்சுக்கணும். அந்த சப்தத்தன்மையோட கூடிய காந்த அலை காற்றிலிருந்து அப்படியே வெளியேறும். சத்தம் போட்டுட்டே இருமானா இல்லை, சப்தத்தன்மையோடு கூடிய அலை தான் காதின் வாயிலாக வெளியேறும். அதே நேரத்தில் வெளியில இருக்கிற பஞ்சபூதங்களில் இருந்து, உதாரணமா ஒரு கோயில்ல மணி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மணி அடிச்சோன்னா என்ன ஆகும்? அதுக்குள்ள இருக்கிற காந்தம் தன்மாற்றம் அடைந்து சப்த அலையாக வந்துகிட்டே இருக்கு. சப்தம் போட்டுக்கிட்டே வரல, சப்தத்தன்மையோட கூடிய அலையாக தான் வருது. வெறும் அலை. காதின் வாயிலாகவும் அலை போகும். இந்த ரெண்டும் மோதும், காதுகிட்டே மோதும். ஏன்னா கோயில் அடிச்ச மணி ஓசை அந்த காந்த அலை அப்படியே அலையிலையா பரவி காதுல வந்து மோதுது. நல்ல கவனிங்க, காதுல வந்து மோதுது. காது வாயிலாக என்ன வருது? சப்த அலையோ, சப்தத்தன்மையோட கூடிய அலையும் வெளியில வருது. இந்த ரெண்டும் மோதும் போது என்ன வித்தியாசம்னா, காதுல இருந்து வெளியேறக்கூடிய காந்த அலையினுடைய அலகு 1ன்னு வைத்துக்கொள்ளும், 1 யூனிட். ஆனா கோயில் மணியில இருந்து வந்த சப்தம் 10 யூனிட்னு வச்சுடுங்க. அப்ப மோதுறது 1ம் 10ம் மோது. இந்த இடத்துல இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ளணும். இயற்கையில சமன்பாடு என்ற நிகழ்வு நிகழ்ந்துட்டே இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியம். பூமியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நதி ஓடுது, கடலை நோக்கி ஓடுது, கடல்ல போய் சேர்ந்துது. ஏன்னா கடல் என்பது சமநிலை, நதி என்பது மேடு பள்ளம். இயற்கையுடைய விதி, எந்த ஒரு அலையானாலும் சரி, இயக்கமானாலும் சரி, அது இறுதியில சமநிலை அடையும். அது இயற்கையுடைய விதி. அந்த விதிப்படி என் உடலுக்குள்ள இருந்து உற்பத்தியான 1 யூனிட் சப்த அலை காதின் வாயிலாக வெளியேறுகிற போது வெளியிலிருந்து 10 யூனிட் சப்த அலை வந்து மோதிச்சு பாருங்க. உடனே என்ன பண்ணும்? என் உடம்புக்குள்ள இருந்த காற்று மண்டலத்தில் இருந்து 10 யூனிட்டுக்கு ரைஸ் ஆகும். எது? அந்த அழுத்தம். எப்படி டேபிள் தட்டினதும் உள்ளிருந்து சப்தம் வெளியில வந்ததோ, அவர் வெளியிலிருந்து வந்த கோயில்மணி ஓசையினுடைய அழுத்தம் என்னுடைய காற்று மண்டலத்தை அதிகமா அழுத்தி அங்க இருக்கிற காந்த களத்தை அதிகமா வெளியில் வர வைக்குது. 10 யூனிட் ரைஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? உணர்றோம். அப்ப உணர்தல் என்றால் என்ன? ஜீவகாந்த களத்தினுடைய தடையும் தன்மாற்றம். உடலுக்குள்ள காற்று மண்டலத்துல ஜீவகாந்தம், அந்த ஜீவாந்தத்தினுடைய தன்மை சப்தம், அது வெளியேறக்கூடிய பாதை காது. தொடர்ந்து காதி வாயிலாக 1 யூனிட் போயிட்டு இருக்குது. வெளியில இருந்து வித்தியாசமா 10 யூனிட்லயும் வருது, 8லயும் வருது, 7லயும் வருது, 15லயும் வருது. அது எந்த அளவுல, அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். அந்த மோதக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸுக்கு தக்கவாறு நம்ம உடல்ல உற்பத்தியான காந்த களம் கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் மட்டும் இல்லை, தடை ஏற்பட்டால் செலவு. இவ்வளவு இந்த உடலை வந்து நீங்க ஒரு மிஷின் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ரொபாட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய விருப்பம் இருக்கோ இல்லையோ, முயற்சி இருக்கோ இல்லையோ, சத்தம் வந்ததுன்னா அது கேட்கும். எப்படி கேட்குது? இது மாறுது, தன்மாற்றம் அடையுது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்? உடலுக்குள்ளாக பஞ்சபூதங்களிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய காந்தம் வெளியிலிருந்து வரக்கூடிய மோதலுக்கு தக்கவாறு அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளாக தொடர்ந்து தன்மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து நல்ல கவனிக்கணும். பாருங்க, ஒரு டிவி பார்க்குறோம், அதுல கண்ணால பார்க்குறோம் காட்சி, காதால கேட்குறோம் சத்தம். 2 இருக்காரு. ஒலி அலையும் இருக்கு. அந்த டைம்ல கையில ஒரு இனிப்பு பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டே டிவி பார்க்குறோம், சுவையும் இருக்கு. மூச்சை தானா ஓடிட்டு இருக்குது, வாசனை வந்தா வாங்கிக்குது. நாற்காலியில் உட்கார்ந்துருக்கோம், அழுத்தமா இருக்கு. இப்போ பாருங்க, 5மே நம்முடைய விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த 5 உணர்வும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதான் பாருங்க. லைட்டா நான் ரிப்பீட் பண்றேன். காந்தம் என்றால்
விண்துகளுக்குள்ளாக இருக்கிற இறைத்துகள்கள் இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் கரைசல் ஏற்பட்டு அது வேகமா அலை அலையாக வெளியில வரும். அது வேகமா வரக்கூடிய அந்த அலை மீண்டும் வெளியாக தடுக்கப்பட்டு அந்த அழுத்தம் அங்க என்ன ஆகும், குவிய ஆரம்பிக்கும். அக்குமுலேஷன். அது குவியும் போது அதுக்கு ஒரு குஷனிங் ஆக்ஷன் வருது. அதை காந்தம் சொல்றோம். ஃபர்ஸ்ட். பிறகு இதே காந்தம் பஞ்சபூதங்கள்னா விண்துகளுடைய திரிவு கோப்பை நம்ம 5 பிரிவா பார்க்கறோம். அப்போ நெருப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா நெருப்புக்குள்ள இருக்கிற விண்துகள் சுழன்று காந்த அலையை அனுப்புது. அது வெளியில வரும்போது வெளிச்சமா வெப்பமா. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம், நாம புலன்கள் மூலமாக உணரக்கூடியது எல்லாமே இறை சக்தியின் தன்மாற்றம். நம்முடைய சரி, அப்ப வெளியிலிருந்து வரக்கூடிய இறைசக்தியின் தன்மாற்றம் மட்டுமானா இல்லை, நம்ம உடல்ல உற்பத்தி ஆகிற இறைசக்தியின் தன்மாற்றமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பண்ணும்போது மோதும் போது கிளாஷ், அப்பதான் அந்த உணர்வு கிடைக்குது. அப்ப உணர்வு என்றால் இறை சக்திகளின் மோதல். நல்ல கவனிங்க. பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல், அதாவது இறை சக்தி அலையலையா வருது, நம்முடைய 5 புலன்கள்ல மோதுது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற காந்தம் என்ற இறை சக்தி தன்மாற்றம் அடைந்து புலன்கள் வாயிலாக வெளியேறுது. இதனுடைய மோதலை உணர்தல். உணர்வு என்றால் இறை சக்தியின் மோதல். கவனிங்க. நீங்க உணர்றீங்களா அல்ல நான் உணர்றேன்னா? இல்ல, இறை சக்தியின் மோதல். அப்ப அந்த மோதல் உணர்வு என்ற நிலை எங்க அடையுது? அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அந்த உடல்ல ரொம்ப ரகசியமான ஏற்பாடு இல்லையா? அந்த உள்ளுக்குள்ளாக அந்த மோதலின் காரணமாக அந்த காந்தக்களம் எழுச்சி பெறுகிற போது, ஒரு யூனிட்ல போன காந்தக்களம் திடீர்னு 10 யூனிட்டுக்கு ரைஸ் ஆகிற போது உள்ளுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுது பாருங்க, அந்த மோதலினால. இந்த அதிர்வு அலை உடல் முழுவதும் அலையா பரவி எங்க போய் நிற்கும் அப்படின்னா கர்மயத்துல தான் போய் நிற்கும். ஏன்னா கர்மயம் மட்டும்தான் ஸ்டாட்டிக்கா இருக்கு. இது எப்படின்னா, இப்போ கடல்ல இருந்து அலை வந்துகிட்டே இருக்கு. அது எங்க வந்து அந்த அலை நிற்குதுன்னா கரையில வந்து. கரை என்பது நிலை பொருள், கடல் என்பது அலை பொருள். அப்ப அலையாக வரக்கூடிய ஒரு இயக்கம் இல்லாத இடத்துல வந்து நிற்கும். அதே பிரின்சிபல்ல நம்ம உடலுக்குள்ளாக இறை சக்திகளின் மோதலினால் ஏற்பட்ட அதிர்வு அலைகள் கருமையத்தில் போய் நிற்கும். அங்கதான் உணர்வு ஏற்படும். கருமையம்னா என்ன? வெளி. அப்ப எது உணருது? வெளி. எதை உணருது? வெளி என்றால் இறை. இறை எதை உணருது? இறை சக்திகளின் மோதல்களை. இறை சக்திகளின் மோதல்களை அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளாக உணருது. இங்க நான் எங்கிருந்து வந்தேன்? வரேன். எப்படி வரேன்னா, இப்படியே உணர்ந்து கருமையத்தில் பதிவாச்சு. மூளையிலையும் அனுபவ பதிவாகி போச்சு. மூளை செல்லுல வந்து அனுபவ பதிவு. அப்புறம் நான் அது இது நினைக்கிறேன்னு சொன்ன அந்த நான்கிறது ஒரு ப்ராடக்ட். எதனுடைய ப்ராடக்ட்? இறை சக்திகளின் மோதலினால் ஏற்பட்ட அதிர்வும் கருமையத்தில் நிகழ்ந்த உணர்வும் நிறைய உணர்ந்து அனுபவ பதிவுகளாக வந்து ஒரு ஓட்டம் ஓடுதில்லை, அனுபவங்களின் ஓட்டம். அதுதான் நான். நல்லா கவனிக்கணும். நான் என்பது ஒரு இண்டிவிஜுவல் பீயிங் அல்ல, ஒரு தனி நபர் அல்ல. அனுபவங்களின் எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டம். அது ஒரு பை ப்ராடக்ட் ஒன்று உருவாகிடுச்சு. அது பேர் நான். அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். 6. உண்மையில 6ன்னு ஒண்ணு கிடையாது. 2 கரை இருக்கு. நடுவில் என்ன ஓடுதுன்னா நீர் திவலைகள் ஓடுது. நீர் திவலைகளின் ஒரு தொகுப்பு ஓட்டமே 6ன்னு பேர் வைக்கணும். நல்லா கவனிங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். விண்துகள் என்று ஒன்று இல்லை. சார் என்ன சார் முதல் இருக்கு நீங்களே? அது என்னன்னா, ஆயிரக்கணக்கான இறை துகள்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டு கொத்தியக்கமா இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு நாம விண்ணுன்னு பேர் வைக்கிறோம். ஆனா உண்மையில இறைத்துகள் தான் அங்க இருக்கு. அது மாதிரி தண்ணின்னு சொன்னா அது வாட்டர், நத்திங் பட் வாட்டர் மாலிக்யூல்ஸ். அப்போ 6 ஓடுதுன்னா வாட்டர் மாலிக்யூல் ஓடுதா? அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள அந்த அதிர்வுனால ஏற்பட்ட உணர்வு கருமையத்துல
அங்கேயும் ஒரு பதிவை கொடுக்குது, மூளை செல்லையும் ஒரு பதிவை கொடுத்துருச்சு. இப்போ எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு, உணர்வை அடிப்படையாக கொண்டு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணங்களின் தொடர் ஓட்டம் இருக்கு பாருங்க, அது ஒரு நான் என்ற ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுது. இங்கதான் நான் சொன்னேன், நீங்க காந்தத்தை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய மிராக்கல்ஸ் வரும்னு சொன்ன மாதிரி. ஒன் மிராக்கல் இஸ், நீ நான் ஒருத்தன் கிடையாது, அது பை ப்ராடக்ட், ஒரு ஷேடோ, ஒரு மாயா. சரி, அப்ப நான் இருக்கேன், இருக்கிறது மாயை. இப்போ இருக்குது, இப்போ இருக்கிற நானும் நீயும் நத்திங் பட் மாயா. அப்ப நான் உண்மையை உணரணும், நான் உண்மையிலே நான் யார் அப்படின்னு தெரியணுமானால் இந்த எண்ணங்களின் ஓட்ட வேகத்திலிருந்து விடுபடணும். அதாவது எண்ணம் என்பது அல்லது மனசு என்பது காந்த களத்தினுடைய தடையும் தன்மாற்றமும் தான் மைண்ட். கன்வர்ஷன் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் மைண்ட். இப்போ நம்ம என்ன செய்யறோம், கன்வெர்ட் ஆகாம பார்க்கணும். நம்ம உடம்புல இருக்கிற காந்த களம் தன்னிலையில மாறாம இருக்கிறதுக்கு ஏதாவது சூத்திரம் இருக்குதா அப்படின்னா அங்குதான் தியானம் வருது. வெளியே இருக்கிற மனதை ஃபீட்பேக் சிஸ்டத்துல மீண்டும் உயிர்ல வைத்து காந்த களத்துல மெர்ஜ் பண்ண வைக்கிறோம். இன்னைக்கு நித்யானந்தம் நடத்துறோம். நித்யானந்தத்துல என்ன பண்றோம், வெளியே இருக்கிற மனதை ஃபீட்பேக் சிஸ்டத்துல உடலுக்குள்ளாக நுழைய விட்டு அந்த காந்த களத்தோடு மெர்ஜ் ஆகும் போது அங்க மனசுங்கிற நிலை போயிடும், காந்தம் மட்டும் இருக்கும். காந்தத்துக்கு தன்மாற்றம் இல்லை. அப்ப எப்போ காந்தம் தன்மாற்றம் அடையாமல் செலவாகாமல் காந்தம் காந்தமாக இருக்கிறதோ அப்பதான் உண்மை உணர்வு கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நான்கிற கன்வர்ஷன் இல்லை. மாறா நீங்க அதை அனுபவிக்கிற போதுதான் அதை நான், நீ, அது, இது என்று சுட்டி காட்ட முடியாத ஒரு ஏக உணர்வு. ஏக உணர்வு ஆனந்தமா. அப்ப ஏகம் என்றால் பிளவுபடாத எல்லையற்ற ஒன்று. அது வேற அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியும். சார் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, ஒன்று நம்ம ஸ்கூலில் படித்த விஞ்ஞானம் தப்பு. ஏன்னா ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது ஒரு மரத்தை பார்க்குறோன்னு சொன்னால் அது கண் எப்படி அங்கே போய் பிம்பம் தரைகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதல்ல. மட்டுமல்ல, நான் ஒரு பொருளை பார்க்குறேன், ரொம்ப அழகாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, உடனே மனசுக்கு இந்த பொருள் எனக்கு வேணும்னு ஆசைப்படுதா? நம்ம எல்லாரும் எவ்வளோ விஷயத்தில் ஆசைப்படுறோம். நீங்கள் எதன் மீதெல்லாம் ஆசை வைக்கிறீங்களோ உண்மையிலேயே அப்படி ஒரு பொருள் இல்லவே இல்லை. என்ன சார் இல்லைங்கிறீங்க? ஏதோ ஒரு அழகான மலை தெரியுது, காடு இருக்கு, அங்கே ஒரு மலையும் காடுகளும் நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு. ஆனால் நீ கண்ணால் பார்க்கல, அந்த காட்சியிலேருந்து வரக்கூடிய அலை உன் கண்ணில் வந்ததும் மோதுது. உனக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் நீ எதனோடு மோதினியோ அதுவாக மாறுகிறாய். அப்போ மலையை பார்க்கிறாயா, மலையாக மாறுகிறாயா? நல்ல கவனிங்க, மலையாக மாறுகிறோம். எதை கண்டு ஆசைப்பட்டோமோ, அந்த பொருள். ஆனால் பொருளை நீங்கள் பார்க்கல, பொருளாக மாறிட்டீங்க. அப்போ உங்களை கண்டே நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். வேடிக்கை இல்லை? ஒரு அழகான பொருள், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், கடைக்கு போகிறோம், நம்ம ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுக்கலான்னு போயிருப்போம். 7000 ரூபாய்க்கு எடுத்து காட்டி அதை பற்றி அழகெல்லாம் காட்டுற போது எடுக்கணும்னு தோணுது. இப்போ கடன் வாங்குகிறோம். ஆசையே அழிவுக்கு காரணம் புத்தன். ஆனால் நீங்கள் எதை பார்த்து ஆசைப்படுறீங்களோ அது உண்மையிலே நீங்கள் அதை பார்த்து ஆசைப்படலை, உங்களை பார்த்தே நீங்கள் ஆசைப்படுறீங்க. இதை தான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நம்ம ரமண மகர்ஷி, பகவான் ரமணர் உள்ளது நாற்பதில் ஒரு பாடல் எழுதியிருக்கார். அது அடிக்கடி நான் சொல்லுவேன். என்ன பாடல்? தன்னை குறுக்கி தனுவாக்கி தனிவின் உணர்வை ஜெகமாக்கி தன்னை கண்டே தான்மயங்கும் தடுமாற்றம்தான் ஜெகமாயம். ஜெகம்னா உலகம், உலகமே மாயம் சொல்ல காரணம் இந்த தன்னை குறிக்கி என்று சொன்னா உண்மையில நான் என்பது ஏகம். ஆனா எனக்கு தெரியாம இந்த ஏகம் என்ன ஆகுது, உடல் அளவுக்கு சுருங்கி நிற்குது. தனு என்றால் உடல், தன்னை குறுக்கி தனுவாக்கி இந்த உடல் தான் நான் நினைச்சிட்டு தனிவின் உணர்வை ஜெகமாக்கி இந்த புலன்கள் மூலமாக நான் பார்க்கக்கூடிய பொருளாக நல்லா இருக்கு, கவர்ந்து இருக்குது, அதான் ஜெகம், உலகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும். நான் எதை கண்டு ஆசைப்பட்டேன், மயங்கினேன்? என்னுடைய தன்மாற்றத்தை கண்டு.
அப்ப இதுல என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு கேட்டீங்க, அது இதுன்னு சொல்றமே தவிர உண்மையிலேயே நீங்க 5 புலன்களால் உணரக்கூடியது எல்லாமே உங்களுடைய தன்மாற்றத்தை தான் உணர்றீங்க. நல்லா கவனிக்கணும். சரி சார், இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணணும்? தெரிஞ்சு ஒரு சின்ன முயற்சி எடுத்து உங்களுடைய தன்மாற்றமே கவர்ச்சியா இருக்குன்னா, நீ தன்மாற்றம் அடையாத போது எப்படி இருக்கும்? படு கவர்ச்சியா இருக்கும். அப்ப உங்களுடைய கவர்ச்சியை உணர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், வெளியில எந்த பொருளாலும் நீங்க கவரப்பட மாட்டீங்க. எதுவுமே உங்களை கவர்ந்து இழுக்க முடியாது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மைண்ட் வரும். இதுதான் விடுதலை. எந்த ஒன்றுக்கும் நீங்க அடிமையாக மாட்டீங்க. ஆசையை சீரமைக்கிறது அல்லது அவா அறுத்தல் என்று வள்ளுவர்லாம் சொல்றாரு, எல்லாம் சரிதான். எப்போ அது இயல்பா நிகழும் என்றால் இந்த உண்மையை நீங்க உணரணும். இந்த உண்மையை நீங்க உணரணும். ஒரு பொருள் உங்களை கவருதுன்னு சொன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த பொருளை பார்த்தீங்களோ அந்த பொருளாக மாறிட்டீங்க. இப்போ எது உங்களை கவருது? நீங்களே உங்களை கவர்றீங்கன்னு ஆகுது. இதுதான் ஒரு பெரிய மிராக்கிள் இந்த பாடியில் நடக்குது. இதை நல்லா புரிஞ்ச பிறகு கொஞ்சம் தவத்தில் ஐம்புலம் உணர்வையும் கடந்து எண்ணங்களையும் கடந்து அந்த மெய் உணர்வு என்ற நிலைக்கு, அதை காந்த காலத்தை உணரக்கூடிய நிலைக்கு அதான் மெய் வந்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த சப்ஜெக்டை நீங்கள் லகுவாக சிந்திக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் மகரிஷி சொல்லும்போது கூட சரியாக புரிஞ்சுக்க முடியல. அவங்க மீண்டும் 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 இதையே சொல்லுவாங்க. புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. அது என்ன தன்மாற்றம். அப்புறம் தவத்தில் மேலே போக போகத்தான் அந்த உணர்வு புலனை விட்டு அக உணர்வு வர வரதான் காதப்பத்தில். அப்போ ஏன் சப்தம் கேட்கல? மெடிடேஷன் பண்ணும்போது டிவி ஓடிட்டு தான் இருக்குது. உட்காரும்போது சப்தம் கேட்டுச்சுது. அப்புறம் 10 நிமிடம் 15 நிமிடம் ஆன பிறகு அந்த சப்தம் கேட்கலையே, காதை பொத்தணுமா இல்லையே, என்ன நிகழ்ந்தது? இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணத்தான் இந்த உண்மை பகவான் ரமணர் சொன்ன உண்மையும் மகரிஷி அவர் சொன்ன உண்மையும் புரிவுக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி இன்னைக்கு இதோட நிறுத்திக்குவோம்.